ஹலோ ஆல், வணக்கம். இன்னைக்கு 6 மாதத்துக்கு மேலே ஆன குழந்தைங்களுக்கு பேபி ஃபுட் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்கிறதுக்கு நான் பொன்னி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணியில் கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்புக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இங்கிலீஷில் பெங்கால் கிராம்னு சொல்லுவாங்க, சில பேர் உடச்ச கடலைன்னு சொல்லுவாங்க. அது 1/4 கப்பு. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி சாப்பாடில் ஜீரகம் சேர்த்துக்கிட்டா அது செரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு. இது மூணுத்தையும் வச்சு நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பாத்திரத்தை, நல்ல அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் பொட்டுக்கடலையை போட்டு அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அரிசி இருக்குல்ல, நம்ம காய வச்ச அரிசி இருக்குல்ல, அதையும் ஜீரகத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம். ஜீரகத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதை வறுக்கணும். மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுக்கலாம். அரிசி நல்லா வறுத்தாச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும், நல்ல குட் ஸ்மெல் வரும். கலரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக மாறும். ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாமல் நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறமா இதை தனியாக நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறம் அதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம பேபிஸ்க்கான ஃபுட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது 6 மாதத்துக்கு மேலே ஆன குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதாவது 180 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கு மேலே ஆன குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வரைக்கும் கூட தாங்கும். எந்த நியூ ஃபுட்டுமே புதுசாக கொடுக்குறப்போ 3 டேஸ் கண்டினியூஸாக கொடுத்து பாருங்கள். அது உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னா கண்டினியூஸாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.